வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த மத்திய கிழக்கு யுத்தம் தீவிரமான நிலைமையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்களுக்கு இந்த யுத்தம் நீடிக்கும் என்பதே பொருளாதார நிபுணர்கள் மற்றும் யுத்தம் தொடர்பான நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. அதாவது இந்த யுத்தம் இப்போதைக்கு முடிவு பெறும் ஒரு சாத்தியம் இல்லாமல் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த யுத்தம் காரணமாக நாடுகளின் பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது, பொருளாதாரம் ஸ்தம்பித்திருக்கிறது. ஆசிய நாடுகளின் பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. அதே போன்று உலக பொருளாதாரம், முக்கியமாக இலங்கையின் பொருளாதாரமும் தற்போது நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இந்த நெருக்கடியை சந்திப்பதற்கு நாங்கள் சரியான முறையில் தயாராக வேண்டும். இலங்கை ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து சற்று மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்துடன் நாங்கள் மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதன் பின்னர் கடந்த வருடம் இறுதி பகுதியில் தித்வா புயல் வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தது. உலக வங்கியின் தகவலின் பிரகாரம் $4.1 பில்லியன் இழப்பு இலங்கைக்கு இந்த தித்வா புயலினால் ஏற்பட்டது. இவ்வாறான 2 நெருக்கடிகளில் இருந்தும் இலங்கை மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த வெளிக்காரணி, அதாவது இந்த மத்திய கிழக்கு யுத்தம் இலங்கைக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. அதனை நாங்கள் எப்படி திட்டமிட்டு எதிர்கொள்ள போகிறோம் என்பதிலேயே மீண்டு வரும் தன்மை அதில் தங்கியிருக்கிறது. நாம் எப்படி இதனை எதிர்கொள்ள போகிறோம், எவ்வாறான திட்டங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்பது. இப்போது இந்த பொருளாதாரத்துக்கு எவ்வாறான பாதிப்புகள், எவ்வாறான நெருக்கடிகள், அச்சுறுத்தல்கள் இலங்கைக்கு வரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுதே எதிர்வு கூற வேண்டும். பொருளாதார நிபுணர்களின் கருத்துக்களின் பிரகாரம் பல விடயங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். முக்கியமாக தற்போது எரிபொருட்களின் விலைகள் கடந்த வாரம் அதிகரிக்கப்பட்டன. அதே போன்று இருக்கின்ற எரிபொருட்களை பகிர்ந்தளிப்பதற்காக QR கோட்டா முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது முச்சக்கர வண்டிகள், கார், வேன், பஸ்கள், லொரிகள், விவசாயத்துக்கு போன்ற அந்தந்த துறைகளுக்கான அந்த வாகனங்களுக்கான QR கோட்டா முறை, அதாவது எவ்வளவு எரிபொருள் வழங்குவது என்பது தற்போது QR முறையூடாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், எரிபொருளில் மக்களுக்கு கிடைக்கின்ற எரிபொருளின் அளவு குறைந்திருக்கிறது, விலையும் அதிகரித்திருக்கிறது. இவை எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதும், அதே போன்று இந்த மத்திய கிழக்கில் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்ற யுத்தம் எவ்வாறான பாதிப்புகளை இலங்கையின் பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் இலங்கையர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட வருடத்துக்கு 7 பில்லியன், கடந்த வருடம் மத்திய வங்கியின் தகவலின் பிரகாரம் $7 பில்லியன் அந்நிய செலாவணியாக இலங்கைக்கு அனுப்பியிருந்தனர். அது இலங்கையின் அந்நிய செலாவணி டாலர் வருகையில் மிக முக்கியமானது. ஆனால் இந்த வருடம் இது 2 பில்லியன்களால் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதற்கேற்ற வகையில் இலங்கை தயாராக வேண்டும். 7 பில்லியன்களிலிருந்து 2 பில்லியன் குறைவடைந்தால், அதாவது ஒரு சிலர் பணத்தை அனுப்பாமல் இருக்கலாம், அல்லது தொழில் வாய்ப்புகளை இழக்கலாம், நாடு திரும்பலாம். எனவே இந்த ஒரு காரணி காணப்படுகிறது. அதே போன்று சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக தேயிலை ஏற்றுமதி. இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பொருட்கள் கப்பல் வழியாக செல்வது, அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கப்பல் வழியாக எரிபொருட்கள் வருவது என்பது இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடாகவே நடைபெற வேண்டும். இது தற்போது ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஈரான் அதனை முடக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஈரான் கூறுகிறது, எதிரி நாடுகளை தவிர மற்ற கப்பல்கள் அதில் செல்லலாம் என்று. எப்படியோ இந்த ஹோர்முஸ் வழியாக தற்போது கப்பல் போக்குவரத்து நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இது ஆசியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒரு சூழலை கொண்டிருக்கிறது. இந்தியா, சீனா, சிங்கப்பூர் போன்ற சகல நாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவு எரிபொருளை இந்த ஹோர்முஸ் வழியாகவே பெற்றுக்கொள்கிறது. இந்த ஹோர்முஸ் முடக்கத்தினால் இலங்கையின் ஏற்றுமதி, அதாவது இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவு தேயிலை ஏற்றுமதி செய்கிறது. தேயிலை மற்றும் ரப்பர் ஊடாக இலங்கை வருடம் ஒன்றுக்கு $2.5 பில்லியன் ஈட்டுகிறது. இந்த வருமானம் தற்போது பாதிப்பை சந்தித்திருக்கிறது. தேயிலை ஏற்றுமதி ஒரு சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது. அதே போன்று சுற்றுலாத்துறையும் தற்போது முடங்கி இருக்கிறது. சுற்றுலாத்துறை 2025ஆம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலாத்துறையோடாக $3.7 பில்லியன் கிடைத்தது. இந்த வருடம் அதை விட அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் சிறந்ததொரு சுற்றுலா வருமானம் காணப்பட்டது. மார்ச் மாதம் தற்போது இது முடங்கி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளும் முடங்கி இருக்கிறார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகள் ஊடாகவே, அந்த விமான சேவைகள் ஊடாகவே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள். அந்த நிலைமையும் தற்போது ஸ்தம்பிதமடைந்திருக்கிறது. இதனூடாக 2026ஆம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலாத்துறை ஊடாக எவ்வளவு வருமானம் கிடைக்கப் போகிறது என்பது ஒரு நெருக்கடியான சூழலாக இருக்கிறது. இதனையும் நாம் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஏற்றுமதி வருமானம் குறைவடையலாம், சுற்றுலாத்துறை உடான வருமானம் குறைவடையலாம், வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் அனுப்புகின்ற டாலர் குறைவடையலாம். இந்த மூன்றும் தான் இலங்கையின் டாலர் வருமானத்தில் முக்கியத்துவமிக்க தூண்களாக இருக்கின்றன.
இவை குறைவடையும் பட்சத்தில் நிச்சயமாக நெருக்கடி ஏற்படும். அதனை சரியான முறையில் நாம் இப்போதிருந்தே முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எரிபொருள் விலை உயர்வு மற்றும் எரிபொருள் மட்டுப்பாடு, QR கோட்டா முறையோடாக எரிபொருள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, இருக்கின்ற எரிபொருள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல விடயம் தான். ஆனால் இந்த வாகனங்களுக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள் அளவு போதுமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இருந்தாலும் எரிபொருள் என்பது தற்போது நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதால் அதனை முகாமைத்துவம் செய்து பயன்படுத்துவதுதான் உசிதமான முடிவு. எனினும் இதன் காரணமாக வாழ்க்கை செலவு உயர்வு ஏற்படும் ஒரு சாத்தியம் இருக்கிறது. காரணம், உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கலாம், ஏற்றுமதி செலவு, அடுத்தது விநியோகம், போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கலாம். ஏன்னா எண்ணெய் விலை அதிகரிப்பு, எண்ணெய் தட்டுப்பாடு உள்ளதால், அதாவது தட்டுப்பாடு என்பது எண்ணெய் மட்டுப்படுத்தப்பட்டு விநியோகிக்கப்படுவதால் எனவே வாழ்க்கை செலவு பணவீக்கம் உயர்வடையலாம். இதனை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னால் 2022ஆம் ஆண்டு எப்படி பணவீக்கம் உயர்வடைந்தது, வாழ்க்கை செலவு உயர்வடைந்தது, மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது தெரியும். எனவே அந்த விடயத்திலும் ஒரு சரியான ஒரு திட்டமிடல் எங்களுக்கு அவசியமாகிறது. இந்த 3 விடயங்கள் தான் இங்கு மிக முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கின்றன. அதாவது வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அனுப்புகின்ற அந்நிய செலாவணி, அதே போன்று சுற்றுலாத்துறையுடான வருமானம், அதே போன்று தேயிலை மற்றும் ரப்பர் உடான வருமானங்கள். இப்போது இந்த நெருக்கடிகளை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது தொடர்பாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பொருளாதார நிபுணர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டார். அவர் கூறுகிறார், அரசாங்கம் உடனடியாக வாகன இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும், இதனூடாக டாலர் கையிருப்பை பேணிக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார். ஆனால் வாகன இறக்குமதி 2025ஆம் ஆண்டு தான் 5 வருடங்களாக நிறுத்தப்பட்டு 2025ஆம் ஆண்டு மீண்டும் வழங்கப்பட்டது, இறக்குமதி அனுமதிக்கப்பட்டது. அதனூடாக அதிக அளவு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அதனூடாக அரசாங்கத்துக்கும் அதிக அளவு வருமானம் கிடைத்தது. தற்போது பொருளாதார நிபுணர் கணேசமூர்த்தி இந்த வாகன இறக்குமதியை நிறுத்துவது பொருத்தமானது என்று கூறுகிறார். ஆனால் அதனூடாக அரசாங்கத்துக்கான வருமானம் குறைவடைந்து விடுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனாலும் டாலர் நெருக்கடி ஒன்று வரும்போது, அதாவது டாலர் உள்வருவது குறைவடைந்து டாலர் வெளி செல்வது அதிகரிக்கும் போது நாம் ஒரு சில முகாமைத்துவங்களை மேற்கொண்டு இந்த டாலரை கையிருப்பை பேண வேண்டியது அவசியம். ஏனென்றால் 2027ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கும் எங்களுக்கு டாலர் தேவை. எனவே அவர் இப்படி ஒரு யோசனை முன்வைக்கிறார். ஆனால் அரசாங்கம் பொருளாதார நிபுணர்களை கொண்டு இது தொடர்பாக ஆராய்ந்துதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அதே போன்று எரிபொருள் விநியோகத்தில் தற்போது QR கோட்டா முறைமை அமுல்படுத்தப்படுகிறது. அது சரியான முறையில் இயங்க வேண்டும். இதில் எந்த விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது. மக்கள் இதனை பதிவு செய்வதில் சில சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியும் இது தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். எனவே இந்த முறை சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு இதனூடாக குளறுபடிகள், மக்களுக்கு அநீதிகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்ற மற்றும் ஒரு விடயம், அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் போன்றவற்றுக்கு இந்த டாலரை பயன்படுத்துவது தொடர்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இந்த யுத்தம் இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்றே நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அதற்கேற்ற வகையில் நாம் எமது திட்டமிடல்களை சரியாக செய்து கொள்ள வேண்டும். மக்களும் இந்த பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சரியான பொருளாதார ரீதியான திட்டமிடல்களையும் தீர்மானங்களையும் எடுப்பது அவசியமாக இருக்கிறது. நாம் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வருகின்ற தகவல்களை உங்களுக்கு துல்லியமாக விளக்கம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி.